in a random variable x, if mean equal to median equal to mode, then x follows. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸுங்கிற ரேண்டம் வேரியபிள், அந்த ரேண்டம் வேரியபிளில் மீன், மீடியன், மோடு இது எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. அப்படி இருந்தால் அந்த ரேண்டம் வேரியபிள் என்னவாக இருக்கும்? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனா, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா? இதான் நம்மளுடைய கொஸ்டின். பார்த்தீங்கன்னா அந்த மூணுமே மீன், மீடியன், மோடு மூணு ஈக்குவலாக இருந்தால் அது என்ன டிஸ்ட்ரிபியூஷனா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். If x is normal variate with probability density function f of x equal to 1 by sigma root 2 pi e power minus x minus mu the whole square by 2 sigma square, then median is. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்குன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஃபார்முலா. 1 by sigma, சிக்மாங்கிற ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மியூங்கிறது மீன், சரி அது கொடுத்துருக்கு. தென் இதில் என்ன கேட்டிருக்குன்னா மீன் தான் கேட்டிருக்கு. ஆனால் நமக்கு தெரியும், இப்போ தான் போன ப்ராப்ளத்தில் பார்த்தோம்ல, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் ஈக்குவல் டு மீடியன் ஈக்குவல் டு மோடு. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் மீன் வந்து என்ன சொல்லியிருக்கு? மியூ, மீன் ஈக்குவல் டு மியூ. ஆனால் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் மீனும் மீடியனும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ மீடியனோட வேல்யூ என்னது தான்? மியூ தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.